வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் யஷ்வந்த். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாலிட் ஒர்க்ஸில் ஒரு பேசிக் டயக்ராம். பிகைனர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபைல் ஆப்ஷன், பார்ட். ஓகே ஓகே நான் வந்து ஃப்ரண்ட் லைனை சூஸ் பண்ணுறேன். நம்மளோட ஃப்ரண்ட் லைன். அகைன் ஐ எம் டேக்கிங் ஸ்கெட்ச். ஸ்கெட்சுக்கு முன்னாடி சர்க்கிள் வரைஞ்சிப்போம். லைக் ஒரு சர்க்கிள். அகைன் ஒன் மோர். இப்போ 3 சர்க்கிள் தேவைப்படுது. லைக் 1 2 3 சர்க்கிள் டைமென்ஷன் கொடுத்துப்போம். இதோட டயாமீட்டர் 30 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட டயாமீட்டர் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 80. ஓகே, இதோட டயாமீட்டர் வந்து நமக்கு 105. ஓகே, வந்தாச்சு. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லாம் மாற்றிக்கலாம். ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லாம் மாற்றுறோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம், அதனால். ஓகே, நான் ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12. நமக்கு எத்தனை சர்க்கிள் வேணும் அப்படின்னா 7 சர்க்கிள் வேணும். ஸோ ஐ எம் கோயிங் டு லீனியர். ஒவ்வொரு சர்க்கிளாக உட்காந்து போட்டுட்டு இருக்க முடியாது, அதுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லீனியர் பேட்டர்ன் சர்க்கிள். ஓகேவா, சர்க்குலர் பேட்டர்ன். இது எத்தனை வேணும் பாருங்க. நான் இதை சூஸ் பண்ணேன், இது அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. எத்தனை வேணும்னா நமக்கு 7 கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பண்ண தேவையில்ல, அதுவே வந்துடுச்சு பாருங்க. ஓகே, நான் எக்ஸ்ட்ரூட் போகிறேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் அப்படின்னா 20. ஓகே, அகைன் ஸ்கெட்ச். ஓகே, இதுக்கு டைமென்ஷன் கொடுத்துருவோம். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இதோட அளவு வந்து நமக்கு 87.5. 87.5. ஓகே ஓகே தென் இந்த பாயிண்ட்டும் இதோட சென்டர் பாயிண்ட்டும் நமக்கு இதோட சென்டர் பாயிண்ட்டும் இதோட பாயிண்ட்டும் கோஇன்சிடென்ட். ஏன் கோஇன்சிடென்ட் வரல அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒரு கோஇன்சிடென்ட் இருக்கு, delete பண்ணிடுறேன்.
உங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா லைக் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு இதுலேருந்து இதோட வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். எவ்வளோ அப்படின்னா 40. இதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 40. அதே மாதிரி இதோட வேல்யூ வந்து 40. ஓகே, இதே போல் இங்கே ஒரு ஸ்கெட்ச் இதே மாதிரி வரையணும். ஸோ நம்ம அந்த மாதிரி வரைய வேண்டாம், அதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்கு. அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஆப்செட் என்டிட்டிஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆப்செட் பண்ணணும், அப்படி பண்ணிடலாம். லைக் இது எவ்வளோ அப்படின்னா 10க்கு வந்து நம்ம ஆப்செட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கன்வெர்ட் என்டிட்டிஸ் போயிட்டு இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்செட் போயிட்டு இப்போ அந்த மாதிரி வந்துடும். தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல. சாரி, இது மட்டும் தேவையில்லை. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். அப்புறம் போயிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதோட இணைச்சிடலாம். அதே மாதிரி நமக்கு இந்த பக்கம் ஒரு டயக்ராம் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிரர் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வரைஞ்சி மிரர் அபோட். இது பார்த்தீங்கன்னா அப்படியே அப்போசிட் சைடு வந்துடும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ்ட்ரூட், நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேற என்ன தப்பு பண்ண, லைக் இதை வந்துடக்கூடாது. ஓகே, இன்னொரு தப்பு பண்ணியிருக்கோம். வேற ஒன்றும் தப்பு இல்லை. லைக் இப்போ பாருங்க,
இப்போ இது கரெக்ட். எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எவ்வளோண்ணா? 20. ஓகே. சரி. அதை அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஓகே. எக்ஸ்ட்ரூட். இன்னைக்கு நம்ம மிஸ்டேக் தான் நமக்கு நிறைய நேரத்தில் எடுக்கும். ஓகே. எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன டயக்ராம் லைக் sketch. ஒரு லைனை சூஸ் பண்ணி இங்கே ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். I am going to sketch. Smart dimension. இதோட லென்த் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20 போயிடுச்சு அப்படின்னா 70. ஓகே. இதோட ஹைட் வந்து 80. அதே மாதிரி ஆஃப்செட் என்டிட்டிஸ் ரிவர்ஸில் வேணும் எனக்கு. ஓகே. சரி. ரிவர்ஸில் எல்லாம் வேண்டாம். இவ்வளோ. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். லைக் அதுக்கு முன்னாடி இதை ஒரு டயக்ராம் இதை ஒரு இது பண்ணிடுவோம். Convert entities. And going trim. Again going extrude boss. Okay. And இது ஒரு எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணணும். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. வேல்யூ 10. அகைன் இதுவும் 10 தான். Extrude cut up to throw all கொடுத்துடணும். பாருங்க, இதுதான் நம்மளோட டயக்ராம். ஓகே. இது ஒரு டீப்பா மாதிரி இருக்கு. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் அடுத்த டைம் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.